உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை கனப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறப்பா. இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்து இந்த புதிய நாளை காண செய்து ஆண்டவரே இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்தபடியால் அளவில்லாத கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, காருண்யங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழுவாமல் காத்திரே, எங்கள் இடராமல் காத்திரே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம். என் நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில் இயேசு என்னும் நாமத்தை நாங்கள் பிரசாபப்படுத்துகிறோம். இயேசு என்னும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் போற்றப்பட தக்க பெரிய நாமம் உடையவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை உயர்த்துகிறோம். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி இந்த காலை ஆராதனைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து அபிஷேகித்து தாங்கப்பா. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டு வாங்க. உங்கள் சமூகத்தினால், உங்கள் பிரசன்னத்தினால் இந்த ஆராதனை நிரப்புவீராக. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருவோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்பட. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனை, இந்நேரம் அடியார்களின் துதியின் மத்தியிலே இறங்கி வாரும் என்ற பாடலை உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் துதியின் மத்தியிலே இறங்கி வருகிறவர். எத்தனை நம்புறீங்க? ஆமென். எங்கள் நாமத்திலே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறார். ஆமென். அந்த பயத்தோடு அந்த பக்தியோடு நாம் பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரமாடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓம் வாசகளில் துதியோடோ, பிரகாரத்தின் புகழ்ச்சியோடோ, ஓம் வாசகளில் துதியோடோ, உந்தன் பிரகாரத்தின் புகழ்ச்சியோடோ, உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம். ஓம் நாமத்தை ஒருமித்துவே உயர்த்தி போற்றுகிறோம். பாடுவோம். உயர்த்தி போற்றுகிறோம்.
போற்றுகிறோம். உயர்த்தியே உயர்த்தி நன்றி ஆண்டவரே. பாடுவோம் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் மோன், இஸ்ரவேலின் காலமகா ஆரவாரத்தின் முழக்கத்தின் மோன், எரிகோவின் நலம் கம்பிழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து ஆமென் சொல்லுவோம். மறுபடியுமா இடித்து இடித்து பாடுவோம் பாடுவோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே. நன்றி அப்பா, எங்க துதியிலே பிரியப்படுகிறவர். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். மறுபடியுமா எதை குறித்தும் நன்றி நன்றி ஆமென் என்று சோத்திர ஜப வேண்டுதலோடும் இப்போ எல்லா புத்திக்கும் மேலான ஓம் சமாதானம். நன்றி தேவமே. மறுபடியுமா பாடுவோம் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஆசாரியர் லேவியர் உண்மைத்துமை ஏக சத்தமாய் துதித்து பாடுவே. ஆசாரிய லேவியர் ஆமென் ஏக சத்தமாய் துதித்து பாடுவே. ஆலய மகிமையால் நிரம்பினது போல ஆலயமாய் ஆமென் ஓ மகிமையால் சொல்லுவோம். தேவ மகிமை மகிமையால் நிரப்பிடுமே. ஓ மகிமையால் நிரப்பிடுமே. மகிமையால் நிரப்பிடுமே. பாடுவோம் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. பாடுவோம் இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஓ கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்து சொல்லுவோம். கிருபையின் மகிமைக்குமே நன்றி எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்து ஆமென். எம் சுதந்திரத்தின் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. ஆவியானவரா ஆவியானவரே ஆவியானவரா 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 பாடுவோம் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, நேரமடி
துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஆமென். இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம் வாசகளில் துதியோடு உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் பாடுவோம். வாசல்களில் ஆமென். துதியோடும் நன்றி அப்பா. பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துவே உயர்த்துகிறப்பா. உயர்த்துகிறோம். மனுஷனை உயர்த்த வரலப்பா. தெய்வமே போற்றுகிறோம். மறுபடியும் உயர்த்திய போமை உயர்த்துகிறோம். எல்லாம் சொல்லுவோம். பெரிய நாமத்தை எங்களுக்குள்ளே உயர்த்துகிறோம். குடும்பங்களுக்குள்ளே உயர்த்துகிறோம். சபைக்குள்ளே உயர்த்துகிறோம். உம் ஆவியானவரால் ஆவியானவரே ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டாண்டவரே. ஆவியானவர் ஆலயத்திலே நீர் வெளிப்படுவீராக. ஓம் ஆவியால் நிரப்பிடுமே. ஆமென். ஆவியால் நிரப்பிடுமே. சமாதானம் ஈந்திடும் தேவ சமாதானம் ஆண்டவரே. சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். சமாதானம் இஸ்ரவேலே துதிக்குள் வாசமன்னும் தேவனே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தி இறங்கி வந்திடுமே. நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். இதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாமா? அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மறுபடியும் பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் நீர் ஒருவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் எல்லாம் சொல்லலாமா? உன்னத உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. பாடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே உயர்ந்தவர் ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். எல்லாம் சொல்லலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம்
வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நான் என்றும் தொழுதிடுவோம். எல்லா கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். 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 கனமகிமை செலுத்திய எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. கனமகிமை செலுத்திய உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே ஆராதிக்கிறீர்கள் ஆண்டவரே. உயர்ந்தவர், உயர்ந்தவரே, சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, நாமத்தை பிரசாபப்படுத்துகிறோம், நாமத்தை புகழ்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம்.
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லானோடு சேர்ந்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மறுபடியும் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், சொல்லுவோம். நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். என் துணையானி, என் கேடகமுமானி, நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி நம்பிக்கை உள்ளவர்கள். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையோ உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரிந்தோ முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின்
கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் பிள்ளைகளுக்காக பட்சமாய் உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் 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 உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் 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 உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் காரியங்களை கைகுடி வர பண்ணுவீராக காரியங்களை கைகுடி வர பண்ணுவீராக சொல்லுங்க சப்பா சப்பா துளி அளவு மனுஷன் மேல நம்பிக்கை எல்லளவு மனுஷன் மேல நம்பிக்கை நம்பி ஏமாந்து வந்திருக்கிறப்பா நம்பி நம்பி சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் நம்பி ஏமாந்து நிலை வந்திருக்கிறோம் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் நம்பி வந்திருக்கிறார்களப்பா உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புனா பாக்கியவான் இப்போதே நம்பி வந்த உனக்கு விடுதலை நம்பி வந்த உனக்கு ரட்சிப்பு நம்பி வந்த உனக்கு ஓ ரிவாலா துராபாலா ரிவா கரபாலா உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் நம்பிக்கை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் இளைத்து போய் உம்மையே சோர்ந்து போய் நம்பியிருப்பேன் போராடி எல்லாம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் விட்டு கண்கள் சொரிந்து போய் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் நம்பி வந்திருக்கிறாங்கப்பா நம்பி வந்திருக்கிறாங்கப்பா நம்புவேன் நான் உம்மை ஒத்தாசை அனுப்புங்கப்பா உம்மையே நம்பியிருப்பேன் ஆண்டவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் தேவதூதர்கள் பணிவின் ஆவிகள் பணிவினை செய்ய வாங்கப்பா உம்முடைய பட்சத்திலே நீதி செய்ய வாங்க யுத்தம் செய்ய வாங்க வழக்காட வாங்க உம்மை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்புனா பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன்
உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மண்டையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், பல வருடங்களாய் நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மண்டையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், விலைகள் போகிற பாதையை பாருங்க ஆண்டவரே, தனிமையான சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே, விடைத்து போன இருதயங்களை பாருங்க ஆண்டவரே, கலந்து போன கரங்களை திடப்படுத்துகிறவர், எல்லாருக்கிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர். நான் உம்மை நம்புவேன், எல்லா கைகளை தட்டி உம்மை நம்பி வந்திருக்கிற சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, மனுஷன் நம்பி நம்பி ஏமாந்த சூழ்நிலை ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நடக்காத சூழ்நிலை ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை நடக்கும் என்று எதிர்பார்த்து நடக்காம போன சூழ்நிலை, ஓ நம்பிக்கையோடு காத்திருந்த காரியங்களிலே கைகூடாமல் போன சூழ்நிலை, எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, உம்மை நம்பி வந்திருக்கிற, உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, உம்மை நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை, உம்மை நம்பினோர் வெக்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்பினோர் குறைவுபட்டு போவதில்லை. ஓ ராக்கா பாபா ஷபாலா, எல்லா கைகளை தட்டி இந்த காலை வேலையில உம்மை நம்பி வந்திருக்கிற, உம்மை நம்பி வந்திருக்கிற சொல்லுங்க. அப்பா, அப்பா, நீங்க தான்ப்பா ஒத்தாசை அனுப்பணும், நீங்க தான்ப்பா கிருபை பாராட்டணும், நீங்க தான்ப்பா தயவு பாராட்டணும், நீங்க தான் அனுக்கிரகம் பாராட்டணும். இப்போதே கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம், ஓ ரேகா மா நா சே தே ரே தே ரே பே கரபா நீ கரே கே மேனே தோரே பே கரபா கபர வர வரவோ. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தது போல, கர்த்தர் யோசபாத்திற்கு அனுசாரியா இருந்தது போல, மகனே மகளே, உன் காரியத்தில் உனக்கு அனுசாரியா இருப்பார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உனக்கு அனுசாரியாய், உனக்கு பட்சமாய். ஓ ரே மே நே தோ ரே மே நே கரபா கரே பே கமா நா தோ ரே கலேதரே. ஹalleluya, 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 ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சியை கர்த்தர் கேட்டார். ஆமென். எத்தனை ஆண்டுகள்? 430 ஆண்டுகள் அடிமையா இருந்தார். ஆமென். ஒரு ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 430 ஆண்டுகள் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு வலது கரத்தை உயர்த்தி ஒரே இரவில் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். கடினமான பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றக்கூடுமானால் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது, நடக்காது, இது முடிஞ்சிச்சு, இனி காரியங்கள் நடக்காது, இனி அவ்வளவுதான், ஓ என்ற சூழ்நிலை இந்த காலவேளை கடந்து வந்திருக்கலாம். எல்லாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இல்லாதவைகளை இருக்கின்றவளை போல் அழைக்கிறவர், ஓ அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் நடக்காதது ஒன்றுமில்லை. ஓ ரபா பாபா 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 ரபல ரபல ரபலபா ரிகா பாபா பாபா ஷேதர தர தர தரோ. எல்லா விசுவாச கண்களை திறந்து நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறே. எல்லாம் உண்மையாய் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையில் உயர்த்தி உங்க கரத்தையே. எத்தனை பேர் அப்பாவுடைய கரத்தை நோக்கி இருக்கிறீங்க? உண்மையா உங்க கரத்தையே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான். சத்தத்தை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா. Lord, show your miracle. Lord, do your miracle.
நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஓ நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உம் சேட்டையில் நிற்கிறோ. நிந்தையோ சொல்லுங்க, எல்லாம் பாடுவோம். எந்தெந்த நிந்தைக்குள்ளாய் நிந்தை மாற்றினவர் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருந்து நம்பிக்கையுள்ளவர்கள் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இந்த காரியத்தை எனக்காக செய்யுங்கப்பா. அவங்களே கரத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். வளர்கட்டும் நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், மறுபடியும் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுவோம், உங்க கரத்தையே நோக்கி கையில உயர்த்தி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. ஒரு அற்புதம் பிள்ளைகள் சொல்ல மாறும், ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு வழிகள் திறக்கப்படும், ஒரு அற்புதம் காரியங்கள் மாறுதலை முடிய பண்ணும், ஒரு அற்புதம் நிறைவாய் மாறும். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கைகளை உயர்த்தி இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா எல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசுதா சப்பா இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. வியாதி படுக்கையிலே வியாதி படுக்கையிலே நான் நடந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் நடந்த வேளையிலே காயங்களை ஏற்றினீரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா கையில உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் ஒரே குரலாக ஓ இயேசுதா, 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 மறுபடியும் இயேசுதா, இயேசு. எல்லாம் கைகளை தட்டி இந்த இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், மால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஆண்டவரே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து கர்த்தர் நியாயம் செய்வார். கைகளை தட்டி இத்தனை ஆண்டுகளாய் எந்தெந்த காரியங்களுக்காக பொறுமையோடு காத்து கொண்டு இருந்தீங்களோ, பதில் கிடைக்கல, உத்தரவு வரல என்று மகனே மகளே, உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். சீக்கிரத்தில் கைகளை தட்டி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யாம அப்பா யாருக்காக செய்ய போகிறார்? நம்பி வந்த உனக்கு, தேடி வந்த உனக்கு கைகளை தட்டி அவர் செய்ய போகிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிதாவாக தேவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? குமாரனாக கிறிஸ்துவை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? பரிசுத்தாகிய தேவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும்.
சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே
எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டுமாக துதிக்க ஆராதிக்க கொடுத்த கிருவிகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பாடின மகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசிங்க, அவருடைய கணவர் குடும்பங்களை ஆசிங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தம்பி வெற்றிக்காக செபிக்கிறோம். உடைய காயப்பட்ட கரம் அந்த மகன் மேல் விளங்கட்டும். சரீரத்திலே உடைய வல்லம் இறங்கட்டும். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த மகனுடைய சரீரத்திலே உடைய ரத்தம் தெளிக்கிறோம். நீரே பரிகாரி வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க. மகனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபின் தீர்க்காயசு தங்க. இந்த வேளையிலே வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய காயப்பட்ட கரம் தொடட்டும். மனதுருகி தொடுங்க. ஆண்டவரே, அடியனை கூட சிலுவைக்கு முடி மறைத்து கொள்ளுங்க. மாறாய் போராடுகிற எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை செவ்வாவியை கொடுத்து உடைய வல்லம் இழங்கச் செய்யுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னொன்று, இந்த ஸ்பீக்கர் ஒன்று நம்முடைய சபைக்காக அது நேற்றைய தினத்தில் தம்பி ஏனோக்கர்கள் மூலமாக பிரயாசத்தின் மூலமாக வாங்கியிருக்கிறோம். அதற்கு ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் உதவி செய்திருக்க. இன்னும் ஒரு பாதி நாங்கள் இஎம்ஐ தான் போட்டிருக்கோம். அதனுடைய விலை 62,000 ரூபாய். ஊழியர்களுக்காக நிறைய தேவைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை திறந்து அது ஒன்றாய் செய்து கொண்டு தான் இருக்குது. வாஞ்சியின்படி அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிதாவே, அந்த கருவியை ஆசிங்க. ஊழியத்தின் மகிமைக்காக நாங்கள் ஆசிரிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அன்புமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அந்த ஸ்பீக்கர் மேல் ரத்தம் தெளிக்கிறோம். உடைய வல்லமை பூரணமாக விளங்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். இன்றைக்கு மாலையில் மாலை ஆராதனை இருக்கிறது. சகோதரர் பீட்டர் அவர்கள் வந்து தேவ செய்தியை கொடுப்பார்கள். தயவுசெய்து எல்லாரும் வாருங்கள். தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை உற்சாகத்தோடு பலத்தோடு கிருபையோடு நிறைவோடு செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13 இந்த 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல வெறுமையான அவாந்தர அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை ஆண்டவர் உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவனை தன்னுடைய கண்ணின் மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியிலே இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் இருக்கக்கூடிய தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தான். இந்த வசனங்களை பல முறை நாம் வாசித்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இந்த 9வது வசனத்தில் கர்த்தருடைய ஜனமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது பல இடங்களிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கு என்று நான் ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். எனக்கென்று நான் இவர்களை ஏற்படுத்தினேன். இதை பல முறை நம்ம வாசித்திருக்கிறோம், சாதாரணமாக வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி 2 கொரிந்தியர் 6:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு நான் அவர்களோடு இருப்பேன், அவர்களோடு வாசம் பண்ணுவேன், இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். இதை வாசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது கர்த்தருடைய ஜனம், அவருடைய ஜனம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்காக உருவாக்கப்பட்டவர்கள், அவருக்காகவே நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உபாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். உங்களை மட்டும்தான் ஆண்டவர் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இப்போ நாம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு ஜனம். முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவருடைய ஜனங்களாக நம்மை வைத்திருப்பதற்கு காரணம், நீங்களும் நானும் ஒரு பரிசுத்த ஜனமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படும். அவர் சொல்லுகிறார், பூமியின் மீதிலுங்கள் எல்லா ஜனத்திலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். அப்போ நாம் யார்? அவருக்கு சொந்த ஜனம். அவருக்கு சொந்த ஜனங்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் எங்கேயோ தூரத்தில் எங்கேயோ ஒரு உறவில் டச் ஆகும். அதை எப்படியோ கோடிட்டு அவர் எங்களுடைய சொந்தம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் அவர்களை என்னுடைய சொந்த ஜனங்களாக நான் தெரிந்து கொண்டேன். இதே தான் நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் சொந்தமான ஜனமாய இருக்கிறீர்கள். இந்த இடத்துல சொல்றார், அவருக்கு சொந்தமான ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? அந்த காலத்திலே ஒரு நாள் இருந்தோம், இப்பொழுது அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதி. எத்தனை சொல்கிறார் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய ஒரு கூட்டம், பரிசுத்த ஜாதி. அடுத்தது சொல்ல, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். நம்ம யார்? அவருக்கு சொந்த ஜனம். இன்னைக்கு நம்ம எங்கேயோ சொந்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னால் அவருடைய சொந்த ஜனம். அதனால தான் யாத்திராகம் 19:5 என்னுடைய சம்பத்து என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவருடைய சம்பத்தாக இருக்கிறோம், அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம், அவருடைய பங்காக இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே நீங்கள் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது,
அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் என்னுடைய ஜனந்தானும் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கக்கூடிய பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகர் ஆனார். அவர்களுக்கு மட்டும்தான் அவர் இரட்சகராக மாறினார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் என்னுடைய ஜனம்தான் என்று சொல்லுகிறார். அவர்கள் யார்? ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவர்கள் என்னுடைய ஜனம்தான் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், என்னுடைய ஜனம் என்று ஏன் அவர்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையில அந்த வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும்தான் அவர் இரட்சகராக மாறினார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் வஞ்சனை செய்யாதிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த வஞ்சனைன்னா நமக்கே தெரியும். 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒருவருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருக்கு இன்னொரு விதமாகவும் அந்த பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்பாங்க. ஒரு பிள்ளைகள் எப்படி ஒரு தாளந்து கொடுக்குமா, ஒருத்தருக்கு 5 தாளந்தோ, ஒருத்தர் 2 தாளந்தோ, ஒருத்தருக்கு இந்த ஒரு தாளந்து வாங்கணுன்னு. இதுதான் பிரச்சனை. நானும் ஊழியம் தான் செய்கிறேன், என்னுடைய எஜமானுக்கு நானும் தான் ஊழியம் செய்கிறேன். அவனுக்கு மட்டும் 5 கொடுக்குறாரு, அவனுக்கு மட்டும் 2 கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு பாரு 1 இதை வச்சு நான் வியாபாரம் பண்ண முடியும். அவனுடைய மனதிலே இந்த வஞ்சனை என்றதில் இப்படி தான் வித்தியாசம் பண்ணணும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஒரு விதமாக ஆண்டவர் கொடுப்பார், சிலருக்கு இன்னொரு விதமாக கொடுப்பார், சிலருக்கு அதிகமாகவும் கொடுப்பார், சிலருக்கு குறைவாகவும் கொடுப்பார். அதனால் இது வஞ்சனை கிடையாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தகுதியின்படி தான் கொடுத்திருக்கிறார் அந்த எஜமான். அவனுடைய தகுதி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் வஞ்சனை செய்யாத ஒரு அனுபவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்னொன்று, எரேமியா 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போற உடன்படிக்கையாவது நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து எங்க வைப்பாரா? தேவனுடைய வார்த்தை எங்க வைப்பாரா? அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் வசனங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு செய்ய போகிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படி உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் என்ன செய்வேன்? எழுதுவேன். இருதயத்தில் எழுதி நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். அப்போ நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிறீங்க? அப்போ நம்முடைய இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவருடைய இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உறவாடி ஆண்டுடைய வார்த்தை இந்த இருதயத்தில் வைத்து பாதுகாத்து அதை எழுதி வச்சிருவார். இன்றைக்கி நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்ட ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறீங்க, நல்லது, தியானம் பண்ணுறீங்க, அது எப்படி தெரியுமா? அசை போடணும். வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் படித்து விட்டாலும் அந்த வசனத்தை போகும்பொழுதும் வரும்பொழுதும் எழும்பும்போதும் படுக்கும்பொழுதும் எப்படி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 6-7 சொல்லப்பட்டிருக்குது, அதே போல் தான் நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் என்ன செய்யணும்? படிச்சுட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் 6-7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதித்து
நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியிலே நடக்கும் பொழுதும், படுத்து கொள்ளும் பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவர்களை குறித்து என்ன செய்யணும்? பிள்ளைகளோட பேசு பேசு அப்படின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்க வேண்டும், போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த கர்த்தருடைய ஜனம் என்று சொல்வதற்கு மட்டும்தான் இவ்வளோ காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னால் இந்த இடத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம் மீண்டுமாக. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவன் என்ன செய்தார்? யாக்கோபு ஆண்டவர் கண்டுபிடிச்சார். யாக்கோபு தான், இந்த யாக்கோபின் சந்ததி தான் கர்த்தருடைய ஜனம். அப்போது இந்த கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படுகிற இந்த யாக்கோபின் சந்ததியை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். பாழான ஒரு நிலம், ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே தேவன் அவனை கண்டுபிடித்தார். இதை வாசிக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம்? யாக்கோபை அவாந்தர வெளியிலே ஊழையிடக்கூடிய நரிகள் ஊழையிடக்கூடிய இடத்துல இருந்து தான், வனாந்தரத்தில் இருந்து தான் தேவன் அவனை கண்டுபிடித்தேன் என்று கண்டுபிடித்தார் என்று வாசிக்கிறோம். ஏறக்குறைய 20-21 வருஷம் சீரியா தேசத்தில் அவன் இருந்திருக்கிறான். அந்த வனாந்தரத்தில் தேவன் தான் அவனை பாதுகாத்திருக்கிறார். துஷ்ட மிருகத்திற்கு தேவன் அவனை பாதுகாத்திருக்கிறார். தேவன் அவனோடு இருந்திருக்கிறார். தேவ தூதர்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அவனை கண்டுபிடித்தாரான். இன்றைக்கு நம்மை கண்டுபிடித்த ஒரு இடம் இருக்கிறது. எந்த இடத்துல இருந்தோம்? நீங்கள் சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுதே கழுதையை தேடிட்டு போனான். கழுதையை தேடிக்கொண்டு போனவனுக்கு தேவனுடைய அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. அவன் அந்த இடத்திலிருந்து வரும்பொழுதே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே தான் வந்திருக்கிறான். அவனை ராஜாவாக மாற்றுவதற்கு அவனை தேடுகிறார்கள். அவன் தளவாடங்கள் அண்டையிலே ஒளிந்து கொண்டிருந்தான். எங்கே ஒளிஞ்சிட்டான்? போய் ஒளிஞ்சிட்டான். அங்கே ஒளிந்து கொண்டிருந்த அவனை தேவன் கண்டுபிடித்தான். ஒவ்வொருவரையும் அப்படிதான். தாவீதை நீங்கள் வாசித்து பாருங்கள். 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என்னுடைய பரிசுத்தமான தைலத்தினாலே நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல கண்டுபிடித்த? இதை 78ஆம் சங்கீதத்தில் 71வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கரவலாடுகளின் பின்னாக வாசிங்கம்மா. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்க இருந்தார்? ஆட்டு தொழுவத்திலே இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இதை நம்ம வாசிக்கும் பொழுது எந்த இடத்துல தம்முடைய தாசனாகிய தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆட்டு தொழுவத்திலே இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபுக்கு தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்தார். இதை வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கமே இருக்கிறது. இயேசு தாவீதின் சந்ததியிலே தான் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கரவலாடுகளின் பின்னாக அலைந்து கொண்டிருந்த அவனை தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். இன்னும் நீங்கள் இதை சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய
அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டாரா? தேவனுடைய பிள்ளையில இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். தாவீதை மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதோ அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இவன் இவள் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் நான் கண்டேன் என்று சொல்ல முடியும். இந்த காலை வேளையில் அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் இணைக்கப்பட்டால்தான் தேவன் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் அதை நாம் சொல்ல முடியும். தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற வாஞ்சை யார் கொடுத்தது? எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி எந்த நாட்களிலே வந்தது? எத்தனையோ ராஜாக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் சவுல் செய்யாததை தாவீதுக்குள்ளே ஏன் வந்தது? தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். அவன் கட்ட முடியலனாலும் அதை கட்டுவதற்கு ஏதுவான காரியங்களை சவதரித்து வைத்து விட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, இந்த கால வேளையிலே அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், அவருடைய ஜனம் என்று சொன்னால் அவராலே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு. ஆபிரகாமை ஆண்டவர் கண்டுபிடித்ததற்கு காரணம் அவனுடைய இருதயம். அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் உண்மையுள்ளதாக கண்டாரா? தேவனுடைய பிள்ளையிலே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பதற்கு இன்னொரு நோக்கமும் இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் கண்டுபிடித்ததற்கு ஒரு காரணம், அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக ஆண்டவர் கண்டாராம். இங்கே இதே 22 ஆதியாம் 22:12 இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல உண்மையுள்ளவனாக ஆண்டவர் கண்டிருக்கிறாரா? மோசேயை குறித்து கூட சொல்லப்பட்டு என்னாகும் 12ஆம் அதிகாரம் என் வீட்டில் 7வது வசனத்தில், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிறைய பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மோசே கூட தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம், தேவனுக்கு உண்மையாய் வாழக்கூடியவனாக மோசே காணப்பட்டான். அதனால தான் மோசேயை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டான். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக கண்டார். நீங்கள் நிறைய பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். வீடுகளில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறார், அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ரவி, எப்படி அறிவீர்? நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே என் கண்கள் உன்னை கண்டது. அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே தேவனுடைய கண் அவனை கண்டு விட்டதா? தெய்வத்துடைய பிள்ளையிலே, நீ எங்கே இருக்கிறாய் என்பதே இல்லை, நீ எங்கே இருந்தாலும் தேவனுடைய கண் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நாத்தான் வேலுக்கு மட்டுமல்ல, இன்னும் நிறைய சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் கண்டுபிடித்தார். சபையை உபத்திரப்படுத்தின அவன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து ஒரு 6 வசனத்தை பாருங்க. அவன் சபையை துன்பப்படுத்துவதற்காக போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் பகலிலேயே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார்.
அவனுக்கு தரிசனமாகிறார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறான். சித்தத்தையும் விளங்கச் செய்கிறார். அதுதான் 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பாவி வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலன் ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார் தெரியுமா? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக ஏன் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், உண்மையை கண்டுதான் அவர்களை ஊழியத்திற்காக ஏற்படுத்துகிறார். அப்போது நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே வாடும் நாள் வரைக்கும் நம்மை அடைத்த தேவனுக்கு, நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நாம் உண்மையுள்ள ஒரு பாத்திரங்களாக மாற வேண்டும். வேதத்தில் இருக்கிற அத்தனை நோவாவை கூட சொல்லலாம். அந்த சந்ததியிலே ஒரு நீதிமானாக அவனை கண்டார். ஏன்னா தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவன், நீதிமானாக வாழ்ந்திருக்கிறான். உத்தமமான ஒரு வாழ்க்கை காணப்பட்டது. அதனால தான் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு காரணம் எங்கேயும் தான். பேதுரு எங்கே இருந்தார்? லூக்கா 5:5 ராமுடன் பிரயாசப்பட்ட ஒன்றும் வெறுமையாக இருந்தார். வெறுமையாக இருந்த அந்த மனிதனை தேவன் கண்டுபிடித்தார். ஆதி சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்குவதற்கு காரணம் பேதுரு. பேதுரு குறித்து இயேசு செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இயேசு நடந்து போடும்போது வியாதிஸ்தர்கள் நிழல்பட்டு சுகமாக, ஆனால் பேதுரு நடந்து போகும்பொழுது நிழல்பட்டு சுகமாக்கப்பட்டார். அப்போ 5ஆம் அதிகாரத்தை வீடுகளுக்கு அந்த அனனியா சப்பிரால் அவங்க மரித்த பிறகு சபையில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அதே அதிகாரத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது. 9ஆம் அதிகாரத்தை பொற்கால உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நிறைய காரியங்கள். அப்போ சொன்ன பவுலுடைய ஊழியத்தில் கூட ஐனேயா என்ற ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போ 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவனுடைய வல்லமை அந்த நாட்களிலே அபரிதமாக கிரியை செய்திருக்கிறது. இந்த கால வேளையில் ஒன்றையே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் யார் சொல்லுங்கள்? நம்ம எந்த குடும்பத்தில் இருந்தோம், எந்த நிலைமையில் இருந்தோம், எங்கள் அப்பாவை ஆண்டவர் கண்டுபிடிச்சார்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அதை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கல, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவரை சென்னைக்கு வரவழைத்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டார். யோசித்து பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கும் இந்த கிறிஸ்துவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்கிறார். ஆனால் அவங்க இன்றைக்கும் சிஎஸ்ஐ கிறிஸ்துவர்களாக தான் இருக்கிறாங்க. இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் அவங்க பெரிய லெவலில் வரல. ஆனால் அந்த இடத்துல அவர் இருந்து வளர்ந்து ஒரு 16 வயது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து வளர்ந்துருக்கிறார். ஆனால் ஆலயத்துக்கு போனதில்லை, ஆண்டவரை தேடினதில்லை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, ஆண்டவருக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சென்னைக்கு வந்து சென்னையில் வேலை செய்யும் பொழுது என் தகப்பனை ஆண்டவர் சந்தித்தான், தாயை சந்தித்தான். நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றைக்கி அவங்க ரட்சிக்கப்படலைன்னா இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டதுனால தான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இன்றைக்கி நம்ம அனுபவித்திருக்கிறோம். இந்த காலவெளியில் உங்களையும் ஆண்டவர் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ போயிருந்தோம், எந்த நிலைமையிலே இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து இன்றைக்கு மகிமையான காரியங்களை ஊழியங்களிலே செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே 2வது ஆதியாகமம் 32:10 கண்மணியை போல ஆண்டவர் என்ன செய்தார்ல? காத்தருளினார், அவனை நடத்தினார். சொல்லுங்க, அவனை நடத்தினார். இன்றைக்கி கண்டுபிடிக்கிறது ஒரு அனுபவம். 2வது லீடிங், வழி நடத்துறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும்
அவருடைய பிள்ளைகளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆலோசகராக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். நீங்கள் சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசகராக இருந்து வழிகாட்டியாக இருந்து போதித்து அவருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் ஆண்டவர் நடத்துகிறான். நீங்கள் ரோமர் 8:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தபடி மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவங்க மட்டும்தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் எதனால நடத்த போறோம்? ஆவியானவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும் தேவனுடைய புத்திரராக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, நம்ம வழி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நம்மோடு இருப்பதற்கு ஒரு காரணம், ஆவியினாலே நீங்களும் நான் என்ன செய்யணும்? நடத்தப்பட வேண்டும், வழி நடத்தப்பட வேண்டும். அந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீங்கள் பாருங்கள், ஆவியானவராலே நடத்தப்பட்டிருக்கிறாங்க. பேதருக்கு கூட சந்தேகம் வந்தபோது சந்தேகத்தை தீர்த்து அந்த வழிநடத்தலை கொடுத்து கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்பி அந்த இடத்துல தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்கு. இப்படி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 8 பிலிப்பு கூட ஆவியானவர் கொண்டு போனார். அங்கே போய் வார்த்தையை அறிவிக்க சொன்னான். அந்த மந்திரிக்கு அறிவித்தான். அவன் ஞானஸ்நானம் பெற்று என்னை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நீங்கள் ஏசாயா 48:17 நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லாததெல்லாம் போதிக்கவே மாட்டான். இதெல்லாம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும்தான் பிரயோஜனமாய் இருக்கிறத ஆண்டவர் போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ பிரயோஜனமாய் இருக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதித்து அவர்களை நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவர் இன்றைக்கும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நடத்துதல்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டே வேறு. நீங்கள் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமாக ஒன்று செய்வார், நடத்துவார். 73 சங்கீதத்தில் 24, 25 உடைய ஆலோசனையின்படி நீர் என்ன நடத்தி முடிவில் என்ன மகிமையிலே சேர்த்துக்கொள்வீர். ஆலோசனையின்படி நடத்துகிறார். இப்படி நிறைய நடத்துதல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்? பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே
அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லையா. தேவன் எப்படி அவர்களை அற்புதமாய் வழி நடத்தியிருக்கிறார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் வழி நடத்துவதில்லை. இன்றைக்கு தேவன் நித்தமும் அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கரங்களை பிடித்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறான். இந்த வருஷத்தை துவக்கணும், ஏறக்குறைய என்ன செய்தோம், இப்போ 9 மாதங்கள் முடிய போகிறது, இன்னொரு 3 மாதம் இருக்குது. பாருங்கள், இந்த வருஷத்தை துவக்கும்பொழுது எத்தனையோ போராட்டத்தோடு பயத்தோடு நாம் துவக்கணும். இந்த 9 மாதம் முடிய போகிறது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு, இன்னும் 3 மாதத்தில் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். தேவனுடைய அற்புதமான வழி நடத்தல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு கண்டது போல, அன்றைக்கு அனுபவித்தது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்க வேண்டும். அப்போது கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தேவனால் நடத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். 3வது வாசிப்போம், 32:10. கண்மணி போல அவனை காத்தருளினார். தேவன் அந்த இடத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். 3வது என்ன செய்தார், உணர்த்தினார், இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் அவனை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் உணர்வே இல்லாத அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் ரோமரில் 1:21 நீங்கள் அடிக்கடி நம்ம வாசிக்கிறது தான். அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தைகளினால் என்ன செய்தாங்க, வீணரானார்கள். ஆண்டவரை துதிக்க முடியல, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியல. அவர்தான் தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்தான் தேவன் என்று மகிமைப்படுத்த முடியவில்லை, அவர்தான் தேவன் என்று ஸ்தோத்தரிக்க முடியவில்லை. தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணராக மாறி போய்விட்டார்கள். அதான் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. நீ ஆண்டவரை துதிக்கலைன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், உணர்வே இல்லாத இருதயம் போல தான் இருக்கும். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அடி மேலே அடி அடித்தாலும் அம்மியே நகருன்னுவாங்க, அது நகரவே நகராது. பார்வனுடைய இருதயத்தை எவ்வளோ ஆண்டவர் அவர் தான் கடினப்படுத்தினார். பாருங்கள், எவ்வளோ அற்புதத்தை கண்டாலும் மாற்றம் இல்லை, உணர்வே இல்லை. ஏன்னா தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்தரிக்கலை. சிந்தனையினால் வீணரா. இன்றைக்கி சிந்தனைகள், வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள், வீணான காரியங்கள், வீணான ஓட்டங்கள், வீணான செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகணும். நாங்கள் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பது. வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வீணாக ஓடக்கூடாது, வீணாக ஊழியம் செய்யக்கூடாது. எங்கே போயிட்டு வர, சும்மா போயிட்டு வரேன், ஒரு நாளெலாம் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வந்தால் அவருடைய ஓட்டம் என்னதே, வீணான ஓட்டம், வீணான ஓட்டம். வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலையே செய்யாமல் நீங்கள் மாலையில் வரீங்கன்னா அவன் எந்த பிரயோஜனம் கிடையாது. வீணான ஓட்டம், வீணான செயல்பாடுகள், வீணான முயற்சிகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. இனி வரப்போகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் வீணாக இருக்கக்கூடாது. வீணாக போயிட்டு வந்தேன், சும்மா போயிட்டு வந்தேன், சம்பளமே இல்லாமல் ஒரு மாதம் ஒழிச்சா அது என்ன, அது வீணான ஓட்டம்தான். இந்த கால வேளையில் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் உணர்த்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். சங்கீதம் 16:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறார். ராக்காலத்தில் கூட இந்த உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். வாசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையில ராக்காலத்தில் என்னுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குது, இந்த ராக்காலத்தில் கூட என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ இரவு நேரங்களில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தூக்கம்தான்
இரவு நேரத்தில் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் அசை போட்டுட்டு தியானம் பண்ணிவிட்டு படுத்து பாருங்களேன். இரவு நேரத்தில் கூட அந்த உள்ளந்திரியங்கள் நம்ம கூட பேசிகிட்டே தான் இருக்கும். தேவனுடைய வசனம் ஓடிட்டே தான் இருக்கும். இரவு நம்ம தூங்கிட்டே இருக்கும் பொழுது கூட நம்முடைய காரியங்களை ஆண்டவர் திட்டம் தெளிவாக செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த மெடிடேஷன் எனக்கு தூக்கம் வராது. அதனால் இந்த மெடிடேஷன் எனக்கு ரொம்ப பழக்கம். வசனத்தை அப்படியே மனதில் வைத்து கொண்டு வந்து அதை நிறுத்தி அதை அப்படியே பண்ணிட்டு அந்த இரவு முழுதும் எப்படி தான் இருக்கும், வசனங்களாக ஓடிட்டே இருக்கும். நாம் நிறைய பிரசங்கங்கள் இப்படி தான் என்னுடைய உள்ளங்களில் வருது. இன்றைக்கே யோசிப்பார், அந்த அனுபவம் நமக்கு உள்ளது. ராக்காலத்தில் உள்ளந்திரியங்கள் நமக்குள்ளே வேலை செய்தா, உணர்த்தி கொண்டு இருக்கிறதா. நிறைய வசனம் 119:33 கர்த்தாவே நம்முடைய பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிய பறிந்தும் அவளை நான் செய்வேன் காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை யாருக்கு கொடுத்தாருன்னா சாலமோன் ராஜாவுக்கு. 1 ராஜாக்கள் 3:12 ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு கொடுத்தேன், உணர்வுள்ள ஒரு இருதயத்தை உனக்கு கொடுத்தேன். 147 சங்கீதம் 19:20 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 147:19-20 வாசிங்க. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும், இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். ஆண்டவர் நியாயங்களையும் ஆண்டவர் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கு இப்படி செய்ததில்லை. அப்படி நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் ஆண்டவர் அறிவித்து உணர்த்தியவர்களை வழிநடத்தினார். வேறு எந்த ஜாதிக்கு இப்படி செய்யலையா. அப்படி நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். யாக்கோபுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிநடத்துதல், தேவன் அவர்களை உணர்வுள்ளவர்களாக இந்த உலகத்திலே மாற்றி வைத்திருக்கிறார். 4வது 32:10 வாசா, கண்மணியைப் போல அவனை காத்தொருளினா. 1ஆம் தேதி கூட இந்த வசனத்தை தான் நான் வாக்குத்தத்தமாக பிரசங்கித்தேன். எல்லாருக்கும் மனதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உபாகமும் 6ஆம் அதிகாரம் 24 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம். நாளில் இருக்கிறது போல, இந்த நாளிலே இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு, நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு, என்னால் நன்றாய் இருக்கு, என்னால் இந்த உலகத்திலே நன்றாக இருப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து எல்லா கட்டளையின்படியும் செய்ய, எல்லா கட்டளையின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார், நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபை ஆண்டவர் கண்ணின் மணியை போல காத்தருளினான். சங்கீதக்காரனுடைய அனுபவம் கூட கண்மணியை போல என காத்தருள்னு அவர் சொன்னது எதுக்காகனா அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு அவசியமாக இருந்தது. அவன் போன எல்லா இடத்திலும் தேவன் அவனை காப்பாற்றினார் என்று நம்ம 2 சாமுவேலில் வாசிக்கிறோம். தாவீது போன எல்லா இடத்திலும் தேவன் அவனோடு இருந்து ஜெயத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் அவனை காப்பாற்றினான். சவுல் 2 முறை ஈட்டிய சுவரோடு குத்தும்படியாக நினைத்தான், ஏவினான். தேவன் அவனை பாதுகாத்தான். சவுல் பல முறை தேடி அலைந்தான். தேவன் சவுலுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சொந்த மகன் அப்சலோம் எழும்பினான். அவனுடைய நிலையிலிருந்து தேவன் அவனை பாதுகாத்தான். இப்படி நிறைய இடங்களிலே தாவீதை ஆண்டவர் பாதுகாத்திருக்க செய்த யுத்தங்கள் மட்டுமல்ல, கோலியாத் அவ்வளோ துஷ்டன், அவனுடைய கரத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்தான். தேவனுடைய பிள்ளையில தேவன் இந்த யாக்கோபை கண்மணியை போல
காத்தருளினாராம். இன்றைக்கு யாக்கோபை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, போகும்பொழுது கோலும் தடியமாக தான் போனான், ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. அந்த லாபானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் அடிமையை போல தான் நடத்தப்பட்டிருக்கிறான். 14 வருஷம் அவன் 2 மனைவிகளுக்காக போராடி இருக்கிறான். அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்பொழுதும் 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறான். வனாந்திரம், துஷ்ட மிருகங்கள், தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. 400 பேரோடு ஏசா வருகிறான். ஒரே பயம், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். போராடுகிறான், ஜெபிக்கிறான். அதனால தான் ஆதியாகமம் 18:48, 15, 14 நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர். அப்போ எல்லா தீமைக்கும் தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் நிறைய இருக்கிறது. அவனை சுமந்து தோளின் மேலே சுமந்து கொண்டு 40 வருஷம் என்ன செய்தாரே? சுமந்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உபாகம் 1 இருக்குது, 31 யாத்திராம் 14-19 நாளில் இருக்குது. நிறைய இருக்குது. கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல, தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தேவன் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் மட்டுமில்ல, நம்மை சுமக்கக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி நாம் தான் நடந்து வந்தோமா, நான் அவர் தான் தோள் மேலே சுமந்துட்டு வர்றாரு. தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் இந்த உலகத்திலே வாழும் நாள் வரைக்கும் ஏந்த போகிறாரு, சுமக்க போகிறாரு. நீங்கள் ஏசையா 46:3 நாளில் ஏந்த சுமப்பேன் தப்பிப்பேன்லாம் சொல்கிறார்ல, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வயோதிபத்தில் யார் நம்மளை பாதுகாக்க போகிறாங்க, யார் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க, யார் நம்ம ஆதரிக்க போகிறாங்க, யார் நமக்கு போஷிப்பு கொடுக்க. நிறைய பேருக்கு வாலிபத்தில் இருக்கும் பொழுது நல்ல வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும், நல்ல தைரியமாக இருக்கும். ஆனால் வயோதீபம் வந்துட்ட பிறகு பிள்ளைகளை சார்ந்து போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள். ஆமாம், ஒரு ஐயாவை சொந்த பையனே சொல்கிறான், எங்கள் வீட்டுக்குள்ளே வராத வராத வராத. இன்னொரு பையன் சொல்கிறான், அவருக்கு சாப்பாடே போடாத. யோசித்து பாருங்கள், பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து பிள்ளைகளை உயர்வான நிலையை கொடுத்தா என்னது? பிள்ளைகள் சொல்கிறாங்க அவருக்கு சாப்பாடு போடாது. அவர் ஒன்றும் குடிகார கிடையாது, அவர் ஒன்றும் துஷ்டமான மனுஷன் கிடையாது. அந்த சொத்துக்களை விட்டு கொடுக்கலன்னு அவங்க சொல்கிற வார்த்தை வீட்டுக்குள்ளே வராது. யோசித்து பாருங்கள், பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம படித்து நம்ம பிள்ளைகள் நமக்கெல்லாம் ஆதரித்து நம்ம பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க. அப்படி இல்லை. நான் இன்றைக்கு வரேன்னு சொல்கிறேன், என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் தான், உங்கள் நம்பிக்கையும் அவர் தான். ஆமாம், உங்கள் நம்பிக்கையா? எங்கள் அம்மாவுக்கு 86 வயசு. இன்றைக்கி வரை நான் அற்புதமாக அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நானே நின்று செய்கிறேன். தம்பி பிரேம் மூலமாக நின்று என்னுடைய மனைவி உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல அற்புதமாக ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா என் கூட கடைசி நாளில் எந்த இடத்துல அவங்க ஊழியம் செய்தாங்களோ அதே இடத்துல அவங்க இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். நேற்று கூட போய் உள்ளபடி ஜாம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர், இந்த ஜீவனை இது வரைக்கும் இங்கே வச்சுருக்கீங்களே, அது உங்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் கொடுத்த ஜீவன். ஆமாம், உலகத்தில் நிறைய காரியங்கள் வந்தாலும் அந்த ஜீவன் அங்கேக்குள்ளே இருக்குதுல்ல. இந்த ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம போஷித்து பராமரித்து ஆதரித்து, யாக்கோபுக்கு இன்னும் உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி நடக்க போகணுன்னு சொல்கிறார். கண்மலையின் தேனினாலே நான் அவனை போஷிப்பேன்.
போஷிப்பு இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி நடக்க பண்ணுங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாடும் நாள் வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அதுதான். ஏசாயா 58 இருக்குது 14. அதே போல் ஆபகுக்கில் இருக்குது. கால்களை மான் கால்களைப் போல மாற்றி உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறி நடக்க பண்ணுவார். வாசிக்க அவ பாருங்கள், அவருடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி நடக்க செய்ய போகிறார். உன்னதங்களிலே ஏறி நடத்துகிறது அது ஒரு அனுபவம். உயர்வான நிலையிலே உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிறீங்க? அடுத்தது போஷிப்பு. கண்மலையின் தேன், உச்சிதமான கோதுமை, ஒரு போஷிப்பு இருக்குது. அதனால் அவனை போஷித்தார். அவனுக்கு அந்த ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார். அவங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். வானத்தின் தானியத்தை சாப்பிட்டாங்க, மன்னாவை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இறைச்சியை கொடுத்தாரு. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது குறை வந்துச்சா? அப்படி போஷிப்பு அப்படி தான். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உன்னை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உன்னை இந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி நடக்க பண்ணுவார். நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு உன்னதமான உச்சிதமான ஒரு பிரசியஸ் வெளியேறப்பட்ட ஒரு போஷிப்பு உனக்கு இருக்குது. கவலையே படாத. நம்ம சாகிற வரைக்கும் நம்ம அப்பா நம்மளை கரம் பிடித்து நடத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கூட அவர் தான் இருக்கிறார். ஆமாம், நம்ம கூட ஒவ்வொரு நாளும் அவர் வர்றாரு. நமக்கு வேண்டிய தேவையை அறிந்திருக்கிறார். என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. நம்முடைய பாரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அவர்கிட்ட இறக்கிடுவோம். ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருங்க, ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்க. உணர்வில்லாத இருதயம்லாம் மாறணும். துதிக்கலைன்னா நம்முடைய இருதயம் எப்படி மாறிடும்? உணர்வே இருக்க, சிந்தை வீணாக போயிடும். நம்ம சிந்தையை சரி பண்ணிடணும், டியூன் பண்ணிடணும். இன்ஜினை டியூன் பண்ணுற சிந்தையை டியூன் பண்ணி வச்சுருக்கணும். தானியேல் இருதயத்தை தீர்மானம் பண்ணி வச்சுருந்தான். அதான் தீர்மானம். தானியேல் 1:8 இருதயத்தில் தீர்மானம். இன்றைக்கி நம்ம இருதயத்தை டியூன் பண்ணி தீர்மானம் பண்ணி வச்சுட்டா நம்ம எங்கே போனாலும் சரி, இந்த நாட்டில் இங்கே தான் பார்ப்பாங்க. அங்கே போனால் அந்த சிங்கப்பூரில் போனால் யார் போனால், மலேசியாவில் போனால், அமெரிக்காவில் போனால் யார் பார்ப்பாங்க? அவர் பார்க்குறாருல. எங்கே போனாலும் நம்ம அவருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, இந்த காலை நீர் கொடுத்த வார்த்தையை அப்படின்னு அறிவித்திருக்கிறேன். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனம், உமக்கு சொந்தமானவர்கள், உமக்காகவே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீர் எங்களை கண்டுபிடித்த விதமும், நடத்தின விதமும், உணர்த்தின விதமும், பாதுகாத்த விதமும், உயர்த்தின விதமும் அற்புதமானது. இந்த உலகத்திலே இருக்கும் நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுக்கும் அந்த போஷிப்பையும் பராமரிப்பையும் உயர்வையும் கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. தொடர்ந்து 2வது 3வது ஆராதனை ஆசிங்க மாலை கூட்டத்தை பொறுப்படுத்தி பண்ணிட்டு எடுத்துங்க. உடைய கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வந்திருக்கிற பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.